என்ன பண்றாங்க காலேஜ் போறாங்க. ஸோ காலேஜ் எங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ்ல இருக்க ஜீசஸ் காலேஜ். ஆக்சுவலா காலேஜுக்கு வந்து ப்ரீஸ்ட் ஆகணும்னு ஆசை. பட் ஸ்கூல் முடிச்சுட்டு அவரால் ப்ரீஸ்ட் ஆக முடியல. அப்படியே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிடுறாங்க. எங்க அப்படின்னா ஜீசஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வேர்ட்ஸ்வர்த் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு கிராண்ட் டூர் போயிருந்தாங்க 3 கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி காலேஜுமே வந்து ஒரு கிராண்ட் டூர் போயிருந்தாங்க. ஸோ அந்த கிராண்ட் டூர்ல தான் காலேஜ் வந்து சதைவை மீட் பண்றாங்க. ஸோ எந்த வருஷம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1794. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா காலேஜ் வந்து இப்ப கேம்பிரிட்ஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்டா இருக்கும் போதுதான் கிராண்ட் டூர் போறாங்க. அப்போ சதையை மீட் பண்றாங்க. ஸோ சதையுமே வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஏர்லி டேஸ்ல தான் மீட் பண்றாங்க. ஸோ பிளேட்டோஸ் ரிபப்ளிக்னு கொடுத்திருக்கிறேன். நிறைய பேர் தோணலாம், ஏன் பிளேட்டோட ரிபப்ளிக்கை பத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்கன்னு பார்த்தோம்ல ஒரு கிராண்ட் டூர்ல. சோ அங்க வந்து இவங்க வந்து பிளேட்டோட ரிபப்ளிக்க பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சோ ரிபப்ளிக் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு ஒர்க்? லைக் யூட்டோப்பியனா, டிஸ்டோப்பியனா, இந்த மாதிரி? யூட்டோப்பியா. ஏன்னா ஐடியல் ரிபப்ளிக். யூட்டோப்பியா. ஓகே. சோ நீங்க சொல்ற மாதிரிதான். இப்ப என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளேட்டோட ரிபப்ளிக் பார்த்துட்டு. சோ டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா, நம்ம சொசைட்டிலயுமே வந்து யூட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். லைக் ஈக்குவலிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. சோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணறதுக்கு ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து பாண்டிஸ்டோக்ரசி. சோ பாண்டிஸ்டோக்ரசி ஒண்ணுமே இல்ல, எல்லாருக்குமே எல்லாம் ஈக்குவலா கிடைக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா யூட்டோப்பியா தான். அது இவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து பாண்டிஸ்டோக்ரசின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஸ்லைட் ஓகேவா? எஸ் மேம். அக்கா ஓகே. அக்கா அந்த கிராண்ட் டூர் போயிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே. ஆக்சுவலா காலேஜ் வந்து கேம்பிரிட்ஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. ஸ்டூடெண்டா இருக்கும்போது தான் கிராண்ட் டூர் போறாங்க. ஸோ கிராண்ட் டூர்ல தான் அவங்க வந்து ராபர்ட் சதேவை மீட் பண்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1794. அப்போ சதேவுமே வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேருக்குமே வந்து சின்ன வயசு தான். ஸ்டூடெண்டா இருக்கும்போது டூர் போறாங்க. அங்க வந்து மீட் பண்றாங்க. தனித்தனியா டூர் போறாங்க. ஓகேவா? ஸோ மீட் பண்றாங்க. அப்போ 2 பேருக்குள்ள வந்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. லைக் அவங்களுக்குள்ள அந்த பிலோசாபிக்கல் ஐடியாஸ் அதெல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அப்போ பிளேட்டோட ரிபப்ளிக்க பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோ நம்ம சொசைட்டிலயே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்கும். யூட்டோப்பியா அப்படிங்கிற விஷயம் இருந்தா நல்லா இருக்கும். லைக் ஐடியல் லேண்ட்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு நேர ஆப்போசிட் தான் டிஸ்டோப்பியா. எல்லாமே சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. இஷ்யூஸ், வாரு, மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு டிலமா அதெல்லாம் இருக்கும்ல. சோ அப்படிலாம் இல்லாம ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிஸ்டோக்ரசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது கவர்மெண்டால அந்த ஸ்கீம்ஸ் அவங்க கன்வே பண்ண நினைக்கிற எல்லாமே வந்து எல்லா பீப்புளுக்கும் காமனா போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. சிம்பிளா பாண்டிஸ்டோக்ரசினா யூட்டோப்பியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ஒரே ஒரு டவுட். அப்போ இந்த வேர்ட்ஸ் பாக்கும்போது நம்ம ஒரு 3 பிளேஸ் பார்த்தோம்ல கிராண்ட் டூர்னு, அதே சேம் பிளேஸ் தான் இவங்களும் போயிருப்பாங்களோ? இல்ல. சரிக்கா. ஓகே. வேற டவுட்ஸ் இருக்குதா? கிளியர்க்கா. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். சோ கால்ரிட்ஜ் எழுதின ஏர்லி போம்ஸ்லாம் வந்து எந்த மேகசின்ல வந்துச்சு அப்படின்னா மார்னிங் கிரானிக்கல் அப்படிங்கிற மேகசின்ல வந்துச்சு. சோ இப்போ இவங்க 2 பேருமே மீட் பண்ணியாச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு, ஐடியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 2 பேருக்குமே வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. சோ அந்த டூர் போயிருக்கும் போது இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஃப்ரிக்கர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அந்த ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது. ஓகேவா? சோ அதோட விளைவா என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேமிலியில வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து சாரா ஃபிளிக்கர், இன்னொன்னு எடித் ஃபிளிக்கர். இந்த கிட்டத்தட்ட அந்த ஜெயன் ஆஸ்டனோட நாவல்ஸ்ல எல்லாம் வரும்ல, இப்போ அவங்களோட அந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த டேஷ்வுட் சிஸ்டர்ஸ், எலினோர் அண்ட் மரேன் பார்ப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்போ இதுவுமே எடுத்துக்கலாம். லைக் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடைஸ், பிங்லி ஃபேமிலி. அதே மாதிரி இதுலயுமே வந்து இந்த ஃப்ரிக்கர் அப்படிங்கிறது 2 சிஸ்டர்ஸ் தான், சாரா ஃப்ரிக்கர், எடித் ஃப்ரிக்கர். சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் டூர் போறாங்க. இந்த ஃப்ரிக்கர் ஃபேமிலியில இருக்கிற கேர்ள்ஸோட அவங்களுக்கு அறிமுகம் ஏற்படுது, லைக் பழக்கம் ஏற்படுது.
ஸோ அதோட இம்பாக்டா என்ன நடக்குது அப்படின்னா, கால்ரிட்ஜ் வந்து சாரா ஃப்ரிக்கரை 1795ல மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் சரே வந்து இடித் ஃப்ரிக்கரை மேரேஜ் பண்றாங்க. நான் வந்து சும்மா தான் அந்த எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் இன்டு மார்க் மாதிரி கொடுத்துருக்கேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இவங்க வந்து ஒரு பேருங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு தான். ஸோ கால்ரிட்ஜ் வந்து சாரா ஃப்ரிக்கரை மேரி பண்றாங்க. எந்த இயர்னா 1795. ராபர்ட் சரே வந்து இடித் ஃப்ரிக்கர் அப்படிங்கிறவங்கள மேரி பண்றாங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கால்ரிட்ஜுக்கும் சாராக்கும் யாரு வந்து கொஞ்சம் பேசி எடுத்து இந்த மேட்ச் மேக்கிங் வேலையெல்லாம் யாரு பாப்பா அப்படின்னா ராபர்ட் சரே தான் பாப்பார். ஏன்னா காலேஜ் வந்து சாராவை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு ஈஸியா வந்து இடித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இவர் ரூட் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக கால்ரிட்ஜுக்கும் சாராக்கும் வந்து அந்த மேட்ச் மேக் பண்ணி சதைவே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நம்ம சதையை பார்க்கும் போதும் சொல்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கால்ரிட்ஜ் வந்து ஒரு பிளே எழுதியிருக்காங்க, த ஃபால் ஆஃப் ராப்ஸ்பயர் 1795. ஸோ அவர் மேரேஜ் பண்ற அதே வருஷம் தான் வந்து இந்த பிளே பப்ளிஷ் ஆகிற இயருமே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபால் ஆஃப் ராப்ஸ்பயர் வந்து 1795. இது வந்து ஒரு கொலாபரேட்டட் பிளே. ஸோ கால்ரிட்ஜும் சதேவும் சேர்ந்து எழுதின கோஆத்தர் பண்ணி எழுதின ஒரு பிளே தான் இந்த ஃபால் ஆஃப் ராப்ஸ்பயர். ஸோ ராப்ஸ்பயர்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க இந்த ஏஜோட பேக்ட்ராப் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அது வந்து பேசாமே இருக்க முடியாது இல்லை, கிட்டத்தட்ட 1789ல இருந்து 1999 வரைக்கும் அந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல நடக்கும். ஸோ அப்போ ஒரு மெயினான ஒரு பர்சன், ஒரு கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லலாம், அவரோட நேம் வந்து மேக்ஸ்மில்லன் ராப்ஸ்பேர். ஸோ அந்த மேக்ஸ்மில்லன் ராப்ஸ்பேரோட ஃபால், ஸோ ஃபால்னாலே வீழ்ச்சி அப்படித்தானே, ஏதோ ஒரு விஷயம் அடி வாங்குறாரு. ஸோ அந்த ஃபால் ஆஃப் ராப்ஸ்பேரோட டிஃபீட்டை தான் வந்து இதுல சொல்றாங்க. இது ரெண்டு பேருமே கோஆத்தர் பண்ணி எழுதுறாங்க, சதே அண்ட் கால்ரிட்ஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, சன் ஹார்ட்லி டேவிட் ஆர் கால்ரிட்ஜ். ஒண்ணுமே இல்ல, கால்ரிட்ஜோட பையன் பேரு ஹார்ட்லே டேவிட். ஓகேவா? கால்ரிட்ஜோட சன்னோட நேம் வந்து ஹார்ட்லே டேவிட். ஹார்ட்லே டேவிட்னு சொல்லிக்கலாம், ஹார்ட்லே கால்ரிட்ஜ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்பாவோட சர்நேமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஹார்ட்லே டேவிட் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹார்ட்லே டேவிட்னு தன்னோட பையனுக்கு ஏன் கால்ரிட்ஜ் ஸ்பெசிபிக்கா அந்த பேரை வைக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலே டேவிட் ஹார்ட்லின்னு ஒரு ரைட்டர் இருக்கிறாரு. ஓகேவா? ஒரு பொயட்டு. ஸோ அந்த டேவிட் ஹார்ட்லே வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது கால்ரிட்ஜ்க்கு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது, தன்னோட பையனுக்கு வந்து ஹார்ட்லே டேவிட் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து சர்நேமாவும் சர்நேமை வந்து ஃபர்ஸ்ட் நேமாவும் மாத்தி போட்டுறாரு. டேவிட் ஹார்ட்லியோட பேரை பையனுக்கு ஹார்ட்லே டேவிட் அப்படின்னு வைக்கிறார். ஓகேவா? அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி கால்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருக்கு இப்போ டேவிட் ஹார்ட்லே மாதிரி நிறைய பிரெஞ்சு பிலாசபர்ஸை பத்தி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. ஓகேவா? நிறைய இன்ஃபுளுசஸ் இருக்கும், பட் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு ரைட்டர்ஸ். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கால்ரிட்ஜ் வந்து சேஜ் ஆஃப் ஹை கேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் வந்து சேஜ் ஆஃப் ஹை கேட் அப்படின்னு, ஹை கேட்டுங்கிற ஒரு விஷயம் ஏன் வருதுன்னா, ஹை கேட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட நேம். ஓகேவா? அந்த பிளேஸ்ல வச்சுதான் கால்ரிட்ஜ் வந்து இறந்திருப்பாங்க, டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல வச்சு அவங்க இறந்தனால சேஜ் ஆஃப் ஹை கேட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கால்ரிட்ஜ்க்கு வருது. ஓகேவா? ப்ரீவியஸ் ஸ்லைட் கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்க எழுதின போம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு லைட்டா பாத்துடலாம். ஸோ கான்வர்சேஷனல் போம்ஸ் அந்த டேர்மை யார் காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் மெக்லீன் ஹார்பர். எந்த இயர்ல அப்படின்னா 1928. இப்போதைக்கு இயர் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா அந்த டேர்மை காயின் பண்ண அந்த ரைட்டரோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னா அந்த டேர்மை ஜார்ஜ் செயின்ஸ்பெரி அவங்க தான் காயின் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க லிட்டரரி மூமெண்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கன்ஃபெஷனல் போயட்ரி அப்படின்னு ஒரு மூமெண்ட் வரும். எம்எல் ரோசன்தால் அப்படிங்கிறவங்க அந்த டேர்மை காயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கான்வர்சேஷனல் போம்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து ஜார்ஜ் மெக்லீன் ஹார்பர் அப்படிங்கிற பர்சன் தான் வந்து அதை காயின் பண்றாங்க. ஸோ கால்ரிட்ஜோட மற்ற போம்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. இயாலின் ஹார்ப் 1795, Reflections on Having Left a Place of Retirement 1795. ரெண்டுமே வந்து ஒரே வருஷம் தான், இயர் ஆஃப் பப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து This Time Tree Bower My Prison 1797, Frosted Midnight ரொம்ப ஃபேமஸான ஒரு போம். ஓகேவா? இது வந்து கால்ரிட்ஜோட போம்னாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். 1798. அதே வருஷம் வந்து Fears and Solitude. நெக்ஸ்ட் வந்து த நைட்டிங்கேல் அ கான்வர்சேஷன் போம், அதோட சப்டைட்டில், அதுவுமே 1798 தான். ஸோ 1798லேயே வந்து 3 போம்ஸோட இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட், எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு போம், இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 1802. நெக்ஸ்ட் வந்து டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் 1817. ஓகேவா? பயோகிராஃபியா லிட்ரரியா கால்ரிட்ஜ் எழுதியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ அதே இயர் தான் வந்து அவங்க வேர்ட்ஸ்வொர்த்காக எழுதின ஒரு போமுமே பப்ளிஷ் ஆகுது.
இதுல வந்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட்டும் தி நைட்டிங்கேல் இந்த ரெண்டு போயம்ஸையும் கால்ரிட்ஜ் யாருக்காக எழுதியிருப்பாங்கன்னா அவங்களோட பையன் ஹார்ட்லே கால்ரிட்ஜ்காக. ஸோ அவரோட பையனுக்காக எழுதின ரெண்டு போயம்ஸ் வந்து ஒன்னு ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட், இன்னொன்னு வந்து த நைட்டிங்கேல். ஓகேவா, ரைட்டா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொன்னு இந்த கான்வர்சேஷனல் போயம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் வந்து அவர் வந்து பிளாங்க் வேர்ஸ் தான் யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஓகேவா, நிறைய போயம்ஸ் வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருப்பார். இது மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சில போம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும், சிலது நியூவா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த போம்ஸ் வந்து இவங்க எழுதுனதுங்கிறது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கால்ரிட்ஜ்லாம் வந்து மேஜர் ரைட்டர்ல ரொமான்டிக் ஏஜ்ல அவாய்ட் பண்ணவே முடியாது. இல்ல மேட்ச்ல கேட்கலாம், இல்ல திடீர்னு ஒரு லைன் கொடுத்து இந்த இது யார் எழுதினாங்கன்னு கேட்கலாம். நமக்கு ஃபேமஸா தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டபல் தெரிஞ்சிருக்கும், ஏன்ஷியன் மர்னர் தெரிஞ்சிருக்கும், குப்லா கான் தெரிஞ்சிருக்கும், டிஜெக்ஷன் அண்ட் ஓடும் தெரிஞ்சிருக்கும். இந்த திஸ் லைன் ட்ரீ போர் மை பிரிசன் வந்து எனக்கு நியூவா இருந்துச்சு. இது காலேஜ் எழுதியிருக்காங்களா அப்படியாங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபைன், இல்லாட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோஃபார் பார்த்த வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே சரி. இப்போ இயோலின் ஹார்பன் இருக்குல்ல, எனக்கு எல்லாமே வந்து சம்மரி சொல்ல டைம் இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா, ஸோ இயோலின் ஹார்ப் அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நேம். இப்போ கீபோர்டு, கிட்டார் அப்படிலாம் சொல்றோம். ஸோ சிமிலரா ஹார்ப் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நேம். இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹார்ப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காத்துல அப்படியே மூவ் ஆகுமா, விண்டுல அப்படியே அசையுமா. ஸோ அது மூலமா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வந்து ஒன்னு எனக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதாவது கால்ரிட்ஜ் வந்து இந்த போம்ல வந்து எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஏதாவது பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த போமை டக்குன்னு பார்த்தோன்னா சில பேர் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க, இது கால்ரிட்ஜுக்கும் அவரோட ஸ்பவுஸுக்கும் நடக்கிற மேரேஜை பத்தி தான் அந்த போம்ல வந்து கமமரேட் பண்றாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலா மேனுக்கும் நேச்சருக்கும் இன்பிட்வீன் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து அவர் இதுல வந்து கன்வே பண்ணியிருப்பார். ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த போம்ல மெயினா ஒண்ணு இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னா கான்வர்சேஷனல் போம்ஸ் வந்து மோஸ்டா வந்து பிளாங்க் வேர்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இயோலின் ஹார்ப் அப்படிங்கிற இந்த போமுமே வந்து அவங்க வந்து பிளாங்க் வேர்ஸ்ல தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா திஸ் லைன் ட்ரீ போவர் மை பிரிசன் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து ஸ்பெசிபிக்கா அவர் யாருக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னா சார்ல்ஸ் லாம்புக்கு. ப்ரீவியஸா பார்த்தோம்ல நம்ம சார்ல்ஸ் லாம்ப் எந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தோம்? காலேஜோட ஃப்ரெண்ட். ஓகே வெரி குட். காலேஜோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிளஸ் அந்த அவங்களோட ஸ்கூலிங் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்காக ஒரு ஒர்க்ல எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ சார்ல்ஸ் லாம்ப் வந்து கால்ரிட்ஜுக்காக எழுதின மாதிரியே கால்ரிட்ஜும் இப்போ சார்ல்ஸ் லாம்ப்காக, அதாவது அவருக்கு ஸ்பெசிஃபிக்கா அவருக்காக எழுதினாரா நமக்கு தெரியாது, பட் இந்த லைன் ட்ரீ போவர் மை பிரிசன் வந்து டெடிகேட்டட் டு சார்ல்ஸ் லாம். ஓகேவா, ஸோ யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா சார்ல்ஸ் லாம்ப்காக தான் டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவரோட பையனுக்காக தான் எழுதியிருக்காரு. பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த போம் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, எது அப்படின்னா ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட். அதுக்கப்புறமா இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொயட்ரி கலெக்ஷன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அந்த கலெக்ஷனோட நேம் வந்து சிபிலைன் லீவ்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் சாட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், சிபிலைன் லீவ்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கலெக்ஷன்ல தான் ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட் அப்படிங்கிற போம் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்டிங்கேல் அ கான்வர்சேஷனல் போம். இந்த நைட்டிங்கேல் இந்த போம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவுமே அவங்க பையனுக்காக தான் எழுதியிருக்காங்க. ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட்டும் பையனுக்கு தான், நைட்டிங்கேலும் பையனுக்கு தான். பட் நைட்டிங்கேல் வந்து ஒரிஜினலா எங்க பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸ்ல. ஏன்னா லிரிக்கல் பேலட்ஸ் அது வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன் தானே, அதுல வேர்ட்ஸ்வர்த்தோட போம்ஸும் இருக்கும், கால்ரிட்ஜோட போம்ஸும் இருக்கும். அது நிறைய எடிஷன்ஸ் இருக்கும். பட் ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் அந்த 1798 எடிஷன்ல இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிற போம் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த போம் வந்து எப்படி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா மில்டனோட ஒரு ட்வின் போம் வச்சு ஆரம்பிக்கிறாரு. மில்டனோட ட்வின் போம்ஸ் என்னது?
Il allegro il penseroso. எல் அலிக்ரோ இல் பென்சரோசோ அப்படிதானே. சோ அதுல பர்டிகுலரா எந்த ஒரு போம் எடுத்து ஒரு இதுல டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா இல் பென்சரோசோ அப்படின்னு. ஏன்னா இந்த இல் பென்சரோசோ அப்படின்னா வந்து சேட்னஸ் அப்படிதானே, மெலங்கெலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அசோசியேட் ஆயிருக்கும். சோ இதுல வந்து நைட்டிங்கேல் பொதுவா லிட்ரேச்சர்ல எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் ஒரு சேடான விஷயம் கூட தானே அசோசியேட் பண்றாங்க. இப்போ நமக்கு தெரியும்ல, ஜென்ரலாவே வந்து அது பாடுது, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, என்னோட வந்து சோலேசம் வந்து அது கன்சோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. சோ கால்ரிட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க எல்லாம் நீங்க வந்து நெகட்டிவா வந்து இது பண்றீங்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நைட்டிங்கேல் வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எலமெண்டா தான் நான் பாக்குறேன். நீங்க நைட்டிங்கேல் சேடா இருக்குது, நைட்டிங்கேல் அப்படி இருக்குது, நைட்டிங்கேல் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. அது நைட்டிங்கேல் சோகமா இருக்கிறது கிடையாது, உங்களோட மைண்ட் செட் தான் வந்து அந்த மாதிரி நெகட்டிவா இருக்குது. சோ நீங்க பெசிமிஸ்டிக்கா இருந்துகிட்டு அந்த பேர்டை வந்து நீங்க பிளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. கால்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு மோட்டிஃப வந்து அவர் வந்து பாசிட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பாக்குறாரு. ஓகேவா. இன்னொன்னு ராபர்ட் சதே இருக்காருல்ல, சோ அவர் வந்து இந்த நைட்டிங்கேல பத்தி இந்த போம பத்தி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. டாலரபிள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்திருப்பாரு. TOLERABLE. டாலரேட்னா நம்ம வந்து பொறுத்து கொள்ளணும், பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சோ அவர் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிற போம பார்த்து டாலரபிள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்திருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, கால்ரிட்ஜோட ஒரு ஃபேமஸான போம். ஆக்சுவலா இந்த கால்ரிட்ஜோட இந்த போம் இருக்குல்ல, டிஜெக்ஷன் அண்ட் ஓட், இது எதுக்காக ஸ்பெசிபிக்கா எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு போம் எழுதியிருப்பாங்க. எஸ், என்னது டவுட்னா கேளுங்க, ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ ஓகே, ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் ஒரு போம் எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் சாட்ல. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோட போம் ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த போம்க்கு ரிப்ளையா கால்ரிட்ஜ் எழுதின ஒரு போம் தான் டிஜெக்ஷன் அண்ட் ஓட். கிளியரா. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோட தான் ஃபர்ஸ்ட் வருது. ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரிப்ளையா கால்ரிட்ஜ் எழுதின ஒரு போம் தான் வந்து இந்த டிஜெக்ஷன் அண்ட் ஓட். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து 1802. ஓகேவா. நெக்ஸ்ட் போம் வந்து டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஓகேவா. சோ இது வந்து எதுக்காக கால்ரிட்ஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியும்ல வேர்ட்ஸ்வர்த்தோட ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு. அது என்னது? வெரி குட். போம் டு கால்ரிட்ஜ் அப்படின்னு அதை அட்ரஸ் பண்றாங்க. ஓகே, கரெக்ட் தான். ப்ரிலூடும் கரெக்ட் தான், போம் டு கால்ரிட்ஜ் எல்லாமே கரெக்ட் தான். அது வந்து 1850ல. ஓகே, ப்ரிலூட் எல்லாமே ப்ரிலூட் கொடுத்துருக்கீங்க, சூப்பர். சோ அந்த ப்ரிலூடுக்கு ரிப்ளையா கால்ரிட்ஜ் எழுதின ஒர்க் தான் டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நீங்க கேட்கலாம், ப்ரிலூட் வந்து 1850ல தானே பப்ளிஷ் ஆச்சு, இது 1817லே வந்து பப்ளிஷ் ஆயிட்டே அப்படின்னு. ப்ரிலூட் வந்து அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1805ல வந்திருக்கும், 13 புக்ஸான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் லேட்டரா 14 புக்ஸா வந்து 1850ல அவரோட போஸ்துமஸா வந்து அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட வேர்ட்ஸ்வர்த்தோட ஒய்ஃப் அதுக்கு பேர் வச்சாங்க, அதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம், இப்படித்தானே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ப்ரிலூட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 தடவை வந்திருக்கும். ஒன்னு வந்து 1805ல, இன்னொன்னு அப்படியே லாஸ்ட் 2 டிஜிட்டை மாத்தி போட்டுருங்க 1850ல. ஸோ அந்த ப்ரிலூடுக்கு ரிப்ளையா கால்ரிட்ஜ் எழுதின ஒர்க் டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லைட்டா ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ கான்வர்சேஷனல் போம்ஸ்ன்னு எதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இயோலின் ஹார்ப், அதுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி இது பண்றாங்க, பிளஸ் நேச்சருக்கும் மேனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனுக்காக 2 போம்ஸ் எழுதுறாங்க, ஒன்னு ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட், இன்னொன்னு நைட்டிங்கேல். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நைட்டிங்கேல வந்து அவர் ஒரு பாசிட்டிவான விஷயம், ஆப்டமிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பாக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கு ரிப்ளை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிறது வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிலூடுக்கு ரிப்ளையா எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுல உள்ளதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நைட்டிங்கேல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி லிரிக்கல் பேலட்ஸோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்திருக்கும். இதுல அதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நைட்டிங்கேல வந்து 1798. கண்டிப்பா 1798னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ லிரிக்கல் பேலட்ஸோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் ஆன வருஷம். ஸோ அதுலதான் வந்து இந்த போம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா, மில்டனோட இல் பென்சரோசோ அப்படிங்கிற போமை வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த போமே வந்து நைட்டிங்கேல பத்தினது தான். ஸோ இவரும் நைட்டிங்கேல் வச்சு எழுதுறதுனால அதுல இருந்து ரெஃபரன்ஸ் இது பண்றாங்க. ஓகேவா.
ஸோ கால்ரிஜோட மற்ற ஒர்க்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மேக்சிமம், அப்படிதானே? குப்லா கான் எல்லாருக்குமே வந்து யூஜி பிஜியோ ஏதோ ஒண்ணுல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதோட சப்டைட்டில் வந்து A Vision in a Dream, a Fragment. ஓகேவா? அது ரெண்டுமே ஒண்ணுதான். விஷன் இன் அ ட்ரீம்னும் கரெக்ட் தான், ஃப்ராக்மெண்ட்டும் கரெக்ட் தான். ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைம் ஆஃப் த ஏன்ஷியன் மாரினர், இதுவும் அதே கதை தான். இதுவும் எல்லாருமே ஏதோ ஒரு இதுல வந்து படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டபல். இந்த ஃபர்ஸ்ட் 3 போம்ஸுமே வந்து ரொம்ப ப்ராமினென்டான போம்ஸ் தான் எல்லாருக்கும். இந்த ஏற்கனவே பார்த்த இந்த கான்வர்சேஷனல் போம்ஸ்ல ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியலனாலும் இந்த 3ல நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ரா போம்ஸ். ஆக்சுவலா ஆஸ்ரா போம்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லணும். கால்ரிஜோட லைஃப்ல 2 முக்கியமான விமன் வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க. ஒன்னு வந்து சாரா ஹச்சின்சன், இன்னொன்னு வந்து சாரா ஃபிளிக்கர். ஓகேவா? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அவர் லைஃப்ல வந்து சாரா அப்படின்னு 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஒன்னு அவரோட ஒய்ஃப் சாரா ஃபிளிக்கர். நம்ம பார்த்தோம்ல அந்த டூர் போகும்போது மீட் பண்றாங்க ஃபிளிக்கர் ஃபேமிலி. அதுல உள்ள ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த சாரா ஃபிளிக்கர். இன்னொன்னு வந்து இப்ப நான் சொல்ல போற சாரா ஹச்சின்சன். ஸோ ஹச்சின்சன் அப்படிங்கிற நேம் எங்கேயாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? வேர்ட்ஸ்வொர்த்ஸ் வைஃப் மேரி ஹட்சின்சன். எக்ஸலென்ட். வேர்ட்ஸ்வொர்த்ஸ் வைஃப் மேரி ஹட்சின்சன், அப்படிதானே? அந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட வைஃப் மேரி ஹட்சின்சனோட சிஸ்டர் தான் சாரா ஹட்சின்சன், விச் மீன்ஸ் ஷீ இஸ் தி சிஸ்டர் இன் லா ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். ஓகேவா? இப்போ கால்ரிஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கால்ரிஜ் சதேவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சதேயும் இவரும் ஊர் சுத்தும் போது சாரா ஃபிளிக்கரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து சாரா ஹட்சின்சன், அதாவது வேர்ட்ஸ்வொர்த்தோட சிஸ்டர் இன் லா கூட வந்து ஒரு விதமான வந்து பழக்கம் ஏற்படுது. இது வந்து லேட்டர் டேஸ்ல வந்து வேர்ட்ஸ்வொர்த்துக்கு தெரியுது. நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் ஃபேமிலிக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஓகேவா? யாருக்கு? வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கால்ரிஜோட பிஹேவியரை பார்த்து. ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில அந்த நேம் வந்து கெட்டு போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதுல எல்லாம் கான்சியஸா இருப்பாங்களே, இவர் வந்து இப்படி எல்லாம் வேலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆவாரு வேர்ட்ஸ்வொர்த். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட சிஸ்டர்ல இருக்காங்களே சாரா ஹட்சின்சன், சோ அவங்களுக்குமே வந்து ஒரு ஆங்கிள் வந்து கால்ரிஜ் வந்து பிடிச்சு போயிடும். கால்ரிஜுக்காக அவங்களுக்குமே வந்து சில ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த சாரா ஹட்சின்சனுக்காக கால்ரிஜ் எழுதின போம்ஸ் தான் ஆஸ்ரா போம்ஸ். ஓகேவா? ஆஸ்ரா, ASRA. இது வந்து ஒய்ஃபுக்காக எழுதல, வேர்ட்ஸ்வொர்த்தோட சிஸ்டர் இன் லா மீன்ஸ் சாரா ஹட்சின்சன். ஸோ அவங்களுக்காக கால்ரிஜ் எழுதின போம்ஸ் தான் வந்து ஆஸ்ரா போம்ஸ். ஆக்சுவலா இது ஒரு கலெக்ஷன். சரியா? இதுல ஆஸ்ரா அப்படிங்கறது எதை சொல்றாங்க அப்படின்னா, சாரா அப்படிங்கிற வேர்டை தான் மாத்தி போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, ASRA அதை நீங்க ஜம்பிள் பண்ணி போட்டீங்க அப்படின்னா SARA, சாரா அப்படின்னு அவங்களோட நேம் வருது. சோ இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுற ஒரு விஷயத்துல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இன்னொரு ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்றாங்கல்ல, இததான் வந்து ஆனகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சாரா தான் ஆக்சுவல் நேம், அப்படிதானே? அவங்களோட பேர் வந்து சாரா ஹட்சின்சன். சோ சாராவை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவர் ஆஸ்ரா அப்படின்னு ஒரு நேமை ப்ரொடியூஸ் பண்றாரு. அப்போ சாராங்கிறது எக்ஸிஸ்டிங் நேம். சோ அந்த எக்ஸிஸ்டிங் நேமை வந்து இவர் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு நியூ வேர்டு கொண்டு வர்றாருல, ஆஸ்ரா அப்படின்னு. சோ இதைத்தான் வந்து ஆனகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிரிக்கல் பேலட்ஸ். அது வந்து இவங்களோட 2 பேருமே லைக் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ் கொலாபரேட் பண்ணி எழுதின பொயட்ரி கலெக்ஷன். ஓகேவா? இப்போ லிரிக்கல் பேலட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 எடிஷன்ஸ்ல வந்திருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1798, இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் அந்த 1798 எடிஷன் வந்து அனானிமஸா தான் பப்ளிஷ் ஆகும். வேர்ட்ஸ்வொர்த்தோட பேரும் அதுல இருக்காது, கால்ரிஜோட நேமும் அதுல இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ப்ரிஃபேஸ் எழுதுவாங்க. ஓகேவா? 1800ல 1800. ஸோ அதுல வந்து எப்படின்னா கால்ரிஜோட பேர் மட்டுமே இருக்கும், வேர்ட்ஸ்வொர்த்தோட நேம் அதுலயும் இருக்காது. அதுக்கப்புறமா தேர்ட் எடிஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னா 1802. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடிஷன் வந்து 1805. ஓகே, ஒருத்தங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இயர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1798, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1800ல செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் 1802, ஃபோர்த் எடிஷன் வந்து 1805. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் எடிஷன் அந்த 1798 எடிஷன்ல வந்து டோட்டலா வந்து எத்தனை போம்ஸ் இருக்கும்? 23.
23 இருக்கும் அப்படிதானே? 19 + 4, அதாவது வேர்ட்ஸ்வர்த்தோடது 19, கால்ரிட்ஜோடது 4 அப்படின்னு டோட்டலா வந்து 23 போம்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் எடிஷன் இருக்குல்ல 1800 எடிஷன், அதுல வந்து 24 போம்ஸ் இருக்கும். ஸோ பழைய எடிஷனை விட ஒரு போம் வந்து அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கதை அப்படின்னா, இப்போ நம்ம தெரியும் எடிஷன்ல போம் வந்து ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மர்னர், கடைசி போம் அந்த 24th போம் வந்து டிங்டன் ஆபே அப்படின்னு தானே. ஸோ 1798 எடிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மர்னர், லாஸ்ட் போம் வந்து டிங்டன் ஆபே. ஆனா அந்த செகண்ட் எடிஷன் இருக்குல்ல 1800, அதுல லாஸ்ட் போம் வந்து டிங்டன் ஆபே, 24th போம் டிங்டன் ஆபே, 23rd போம் தான் ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரினர். அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்கிற ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மர்னரை தூக்கி 23rd போமா போட்டுட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் போம் என்ன அப்படின்னா செகண்ட் எடிஷன்ல எக்ஸ்பாஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை. ஓகேவா, நான் ஸ்பெல்லிங் சார்ட்ல கொடுக்குறேன். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எக்ஸ்பாஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஏதோ ஒரு வருஷம் ஒரு செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களாம். அவன் வந்து ஜென்ரலா இப்போ 1798 எடிஷன்ல என்னென்ன இருக்குன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. பட் பர்டிகுலரா செகண்ட் எடிஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் போயமோட டைட்டில் என்னதுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பாஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை, இது வந்து ஃபர்ஸ்ட் போம் இன் ப்ரிஃபேஸ் 1800 எடிஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் போம் வந்து இந்த எக்ஸ்பாஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை. அதுக்கப்புறம் போன எடிஷன்ல ஃபர்ஸ்டா உள்ள ஏன்ஷியன்ட் மர்னர் 23rd ஆகும், டிங்டன் ஆபே 24th ஆகும் இது பண்றாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து லிரிக்கல் பேலன்ஸோட செகண்ட் எடிஷனை பத்தி. ஓகேவா, கிளியரா? ஓகே, புரிஞ்சது நம்புறேன். அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு டெக்ஸ்டுவல் லைன் ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்க நோட் டவுன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்ல போட்டுட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இட்ஸ் ஹாஃப் அ சைல்ட் ஆஃப் மை ஓன் பிரெயின் அப்படின்னு. இந்த கமெண்ட் யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா கால்ரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தை பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லைன் வந்து எதுல அப்பியர் ஆகுது அப்படின்னா தேர்ட் எடிஷன். ஓகேவா, 1802ல வந்து ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த எடிஷன்ல வந்து கால்ரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தை பத்தி கமெண்ட் பண்றாங்க. ஓகேவா, ஆக்சுவலா என்னன்னா இந்த லிரிக்கல் பேலன்ஸ் பப்ளிஷ் பண்ண டைம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க நிறைய எடிஷன்ஸ் போகுதுல, 3rd 4th. ஸோ இந்த டைம்லலாம் வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கும் கால்ரிட்ஜுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாஷ் ஆகும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வராது. ஸோ வேர்ட்ஸ்வர்த்தை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் வந்து கால்ரிட்ஜ் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த 3rd எடிஷன் 1802 இருக்குல்ல, அந்த எடிஷன்ல வந்திருக்கும். ஓகேவா, கிளியரா இது வரைக்கும் பார்த்தது? எஸ் மேம். ஆக்சுவலா கிரிட்டிசிசம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம், பட் நம்ம இப்போ பொயட்டா தானே பார்த்துட்டு இருக்கோம் கால்ரிட்ஜ். ஸோ அதனால எனக்கு ரொம்ப இது பண்ணவும் முடியல, பட் மேக்ஸிமம் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் கண்டிப்பா பயோகிராஃபியா லிட்ரரியா வந்து அவாய்ட் பண்ணவே முடியாதுல. 1817ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, அதுல நான் இயர் கொடுக்கல, நீங்க எழுதிக்கோங்க. ஸோ இதே வருஷம் ஒரு போம் பப்ளிஷ் ஆயிருக்கும் பார்த்தோமே, என்னது? டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வெரி குட், டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஓகேவா, ஸோ அது பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன் அதே வருஷம் தான் வந்து பயோகிராஃபியா லிட்டரியாவுமே பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான். ஸோ டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பயோகிராஃபியா லிட்டரியா ரெண்டுமே வந்து 1817ல தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ பயோகிராஃபியா லிட்டரியா வந்து இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல டோட்டலா வந்து 2 வால்யூம்ஸ்ல அந்த கிரிட்டிக்கல் ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, 2 வால்யூம்ஸ்ல வந்திருக்கும் பயோகிராஃபியா லிட்ரரியா. அதுக்கப்புறமா வந்து 23 சாப்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ பயோகிராஃபியா லிட்ரரியா வந்து 2 வால்யூம்ஸ்ல 23 சாப்டர்ஸா வந்திருக்கும். இது கிளியரா? இப்போ நம்ம வேர்ட்ஸ்வர்த்துக்கு சாரி கால்ரிட்ஜுக்கு வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன் பார்த்தோம்ல, ஒரு போம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு. அது என்னது ஞாபகம் இருக்கா? ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஆஸ்ட்ரா போம்ஸ் பார்த்தோம். அது வந்து சாரா ஹட்சின்சனுக்காக எழுதியிருப்பாங்க. இப்போ நான் சாட்ல கொடுக்குறேன் ஒன்று, சிபிலைன் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன். ஓகேவா, ஸோ இந்த கலெக்ஷனுமே வந்து 1817ல தான் வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த 1817 கலெக்ஷன்ல தான்
அந்த 2 வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற போம் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சிப்லைன் லீவ்ஸ் வந்து கால்ட்ரிட்ஜோட பொயட்ரி கலெக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கால்ட்ரிட்ஜோட பொயட்ரி கலெக்ஷன் வந்து சிப்லைன் லீவ்ஸ் 1817ல வந்திருக்கும். அதே வருஷம் தான் அவங்களோட பயோகிராஃபியா லிட்டரியாவும் வந்திருக்கும். இது கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரோஸ் ஒர்க்ஸுமே வந்து எழுதியிருக்காங்க. எய்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ஷன் அது வந்து 1825. அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் ஸ்டேட் 1830. ஸோ இயர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தானே, எல்லாம் 5 years கேப்ல தான் இருக்கு ரெண்டுக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அவங்களோட ப்ரோஸ் ஒர்க்னு. ஸோ எய்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ஷன், சர்ச் அண்ட் ஸ்டேட், இது வந்து ப்ரோஸ் ஒர்க்ஸ் ஆஃப் எஸ்டி கால்ட்ரிட்ஜ். அந்த ஒர்க்கு எந்த ஜான்ரா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம மேஜரான சொன்ன மாதிரி எல்லாமே படிச்சிருப்போம், குப்லா கானு, கிறிஸ்டபல், ஏன்ஷியன் மன்னர். பட் இதெல்லாம் இப்போதைக்கு இவங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் வந்து 2, பயோகிராஃபியா லிட்டரியா, இன்னொன்னு லெக்சர்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர் அண்ட் அதர் போம்ஸ். ப்ரோஸ் ஒர்க்ஸும் 2 இருக்குது, எய்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ஷன், சர்ச் அண்ட் ஸ்டேட். ஸோ கால்ட்ரிட்ஜ் வந்து சோஃபார் பார்த்தது கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? டாலரபிள் அப்படின்னு யார் கமெண்ட் பண்ணிருக்கா? புரியல, என்ன கேக்குறீங்க? நைட்டிங்கேல் போயம் டீச் பண்ணும்போது டாலரபிள் அப்படின்னு யார் வந்து கமெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. கால்ட்ரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே. நிவேதா மேம். எஸ். ஃப்ரோஸ்டட் மிட்நைட்னு ஒரு போம் சொன்னீங்கல்ல, அது சிப்லைன் கலெக்ஷன்ல தானே வருது? எனக்கு ஃப்ரோஸ்டட் மிட்நைட் மட்டும்தான் கேக்குறதுக்கு அப்புறம் கேட்கல. ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா? இல்ல, சிப்லைன் லீவ்ஸ்னு ஒரு கலெக்ஷன் சொன்னீங்கல்ல, அதுல தானே சேம் போம் வருது ஃப்ரோஸ்டட் மிட்நைட்னு? ஆமா ஆமா, அந்த போமுமே அந்த கலெக்ஷன்ல தான் வருது. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, இப்ப லிரிக்கல் பேலர்ஸ் பொயட்ரி கலெக்ஷன் சொல்றோம்ல, ஸோ சிமிலரா காலேஜ் இண்டிவிஜுவலா எழுதின ஒரு பொயட்ரி கலெக்ஷன் தான் சிப்லைன் லீவ்ஸ். ஸோ அதுல நிறைய இருக்கும், நான் எனக்கு எல்லாம் சொல்ல முடியல. பட் மேஜரா நீங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஃப்ராஸ்டட் மிட்நைட்டும் அந்த கலெக்ஷன்ல தான் வரும். அதுக்கப்புறம் 2 வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அதுவும் அந்த கலெக்ஷன்ல தான் வரும். ஓகேவா? சப்போஸ் ஏதாச்சும் நான் தப்பா எதுவும் சொல்றேனாலும் எனக்கு டக்குன்னு அட்மிட் பண்ணிட்டு சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ நைட்டிங்கேல் அந்த போம் எந்த கலெக்ஷன் பார்த்தோம்? லிரிக்கல் பேலன்ஸ். லிரிக்கல் பேலன்ஸ் ஏன்னா 1798 தானே. ஸோ அந்த லிரிக்கல் பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல அந்த போம் வந்திருக்கும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சதை பார்த்துடலாமா? ஓகே, சதையோட இமேஜ் மிஸ்ஸிங், பரவாயில்ல. ஸோ ராபர்ட் சதே, ஸோ இவங்களோட தான் அந்த மேஜர் போய்ட்ஸ்ல முடியுது நமக்கு. லேக் போய்ட்ஸ்லாம் முக்கியமா 3 பேர் வந்து வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ், சதே. ஸோ அந்த ஃபைனல் மேஜர் போயட் அப்படின்னா வந்து நம்ம ராபர்ட் சதே பார்க்குறோம். 1774 to 1843. 1774 பர்த் இயர், அது மட்டுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் இனஃப். ஓகேவா? ஸோ இவங்க வந்து போயட்டா இருக்கிறாங்க, ஹிஸ்டாரியனா இருக்கிறாங்க, பிளஸ் கிரிட்டிக்காவும் இருக்கிறாங்க. ஸோ போயட் லாரேட்டா எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா 1813 to 1843. ஸோ அவங்க வந்து டெத் வரைக்குமே அவங்க தான் வந்து அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் யாரு வருவாங்க அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். பார்த்தோம்ல 1843 to 1850 அப்படின்னு. அந்த 50ல தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னோம் அப்படிதானே, நிறைய பேரோட நிறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வர்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஒரு அந்த ப்ரிலூட் அதுவுமே வந்து போஸ்டமஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம். இப்போ சதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1813 இருந்து 1843 வரைக்கும் போயட் லாரேட்டா இருப்பாங்க. ஸோ சதேக்கு அப்புறம் தான் வேர்ட்ஸ்வர்த் போயட் லாரேட் ஆனாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ப்ரீவியஸா கால்ட்ரிட்ஜ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஃபால் ஆஃப் ராப்ஸ்பயர் 1795. அதே வருஷம் தான் வந்து கால்ட்ரிட்ஜ் வந்து மேரிட் சாரா ஃபிளிக்கர். ஸோ அதே பாயிண்ட் தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இவங்க கால்ட்ரிட்ஜ் அண்ட் சதே 2 பேரும் எழுதின கொலாபரேட்டட் பிளே தான் வந்து இந்த ஃபால் ஆஃப் ராப்ஸ்பயர். இது போனதுல பார்த்தோம், கால்ட்ரிட்ஜ் வந்து சாரா ஃபிளிக்கரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்களோட அந்த மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ண மெயினான ஆளே வந்து ராபர்ட் சதே தான். அதுக்கப்புறம் கால்ட்ரிட்ஜுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து இந்த லேடிய ஐ மீன் சாரா ஃபிளிக்கரோட சிஸ்டர் ஈடித் ஃபிளிக்கரை வந்து சதே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஓகேவா? அதுல ராபர்ட் சதே வந்து ஆக்சுவலா பெருசா இல்ல,
பட் நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இவங்களோட மற்ற ஒர்க்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அண்ட் எபிக் போயம். ஓகேவா, ஜோன் ஆஃப் ஆர்க்கை பத்தி தான் இதுல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா, அவங்கள வந்து ஒரு பிரெஞ்ச் பர்சன் தானே. ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் வந்து இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட் டெய்லர் டிராமா. ஸோ வாட் டெய்லர் இது எங்கேயாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? இதுக்கு முன்னாடி எங்கேயோ Rebellion. வாட் டெய்லர் ரிபல்லியன். அது எதை வந்து வாட் டெய்லர் ரிபல்லியன் சொல்றோம்? வெரி குட், பெசன்ஸ் ரிவால்ட். எந்த வருஷம்? 1381. வெரி குட், 1381. ஸோ அதை ரிலேட் பண்ணி இவங்க அதை ரெஃபர் பண்ணி எழுதின ஒர்க் தான் வந்து வாட் டெய்லர் எ டிராமா. அந்த செகண்ட் நேம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து எபிக் போம், வாட் டெய்லர் வந்து டிராமா. கொஞ்சம் ஜானரும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து த கர்ஸ் ஆஃப் கெஹாமா. இது நியூவா தான் இருந்துச்சு எனக்கும். சதை எழுதின ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த 4th ஒர்க் இருக்கு, தலாபா த டெஸ்ட்ராயர், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க். ஓகேவா, அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கர்ஸ் ஆஃப் கெஹாமா, அதுக்கப்புறம் தலபா த டெஸ்ட்ராயர் மேடாக். அந்த தலபா த டெஸ்ட்ராயர் மேடாக் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் லிட்ரரி மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்னே சொல்லலாம். A Vision of Judgment 1821. ஓகேவா, மறுபடியும் சொல்றேன். A Vision of Judgment 1821 இது யாரோடது அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ராபர்ட் சதேயோட ஒர்க். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறோம் பைரன் வந்து இதே டைட்டில்ல சிமிலரா ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க, தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதோட இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 1822. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா ரெண்டுத்துக்குமே ஒர்க் வித் இயர் பிளஸ் ரைட்டர்ஸும் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமா இருக்குதுல. அ விஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது சதை எழுதியிருக்காங்க, தி விஷன் அந்த டெஃபினைட் ஆர்டிக்கல் வச்சு பைரன் எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல சதையோட ஒர்க் தான் பப்ளிஷ் ஆகுது 1821. ஸோ அந்த ஒர்க்கை பேரடி பண்ணி பைரன் எழுதின ஒரு ஒர்க் தான் தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ராபர்ட் சதையோட ஒர்க் வந்து அ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இட் வாஸ் பப்ளிஷ் இன் தி இயர் 1821. ஸோ அந்த ஒர்க்கை பேரடி பண்ணி அதுக்கு ரிப்ளையா லார்ட் பைரன் எழுதுற ஒர்க் வந்து தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1822. ஸோ கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் தான், நெக்ஸ்ட் இயர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா, நான் வேர்ட்ஸ்வொர்த் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேக் போய்ட்ஸுக்கும் இந்த சட்டைனிக் ஸ்கூலுக்கும் ஆகவே ஆகாது. ஓகேவா, லேக் போய்ட்ஸ்ல மேஜர் ரைட்டர்ஸ் நமக்கு தெரியும், வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், சதே. சட்டைனிக் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷெல்லி, பைரன், இவங்க 2 பேர் தான். இப்ப லேக் போய்ட்ஸ்ல இருக்கிற ராபர்ட் சதேக்கும் சட்டைனிக் ஸ்கூல்ல இருக்கிற பைரனுக்கும் சுத்தமாவே ஆகாது. ஓகேவா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரனுக்கு வந்து கொஞ்சம் விவகாரமான ஆளு. அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு, யாரையாவது போய் வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா சதையோட ஒய்ஃபை பார்த்து மில்லியனர் ஆஃப் பாத் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. ஓகேவா, நான் இதோ சாட்ல கொடுக்குறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மில்லியனர் ஆஃப் பாத். ஸோ நம்ம வந்து கேண்டர்பரி டேஸ்ல பார்த்திருப்போம், அந்த ஆலிசன் அப்படிங்கிற ஒரு லேடியை வந்து ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் அவங்க வந்து பாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி. மில்லியனர் ஆஃப் பாத் அப்படின்னு யாரை கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா லார்ட் பைரன் வந்து சதையோட ஒய்ஃபை பத்தி கமெண்ட் பண்றாங்க. நான் இப்ப விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பாக்குறதுனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ மில்லியனர் ஆஃப் பாத் அப்படிங்கிற கமெண்ட் வந்து பைரன் வந்து சதையோட ஒய்ஃபை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல வந்து மில்லியனர் ஆஃப் பாத் அப்படின்னு அவர் வந்து ஐரனிக்கலா தான் அந்த ஃப்ரேஸ் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா சதையோட ஒய்ஃப் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி பைரன் சொல்றாரு. பிளஸ் தன்னோட ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி சொன்னா அவருக்கு வந்து இரிட்டேட் ஆக தானே செய்யும், கோவம் வரதானே செய்யும். ஸோ அதனாலதான் சதை வந்து அ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எடுத்துட்டு வராரு. அதாவது அப்போ வந்து அந்த ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலீஜியஸாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, இல்ல அவங்க எழுதுற போயம்ஸ்லயும் சரி, பைரனும் சதையும் இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். பைரன் தான் ஆரம்பிச்சு வைப்பாரு, அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. சோ அவர் வந்து சதைவை அட்டாக் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. டான் யுவான்ல அவர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்ட் அண்ட் ஸ்காட்ஸ் ரெவியூவர்ஸ்னு ஒரு ஒர்க், அதுல பைரனா சதைவை அட்டாக் பண்ணியிருப்பாரு பைரன்.
சோ சிமிலரா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இதுலயுமே வந்து பைரனை அட்டாக் பண்ணியிருப்பாரு. சோ பைரன் வந்து ஃபர்ஸ்ட் சதே ஒய்ஃபை திட்டுறாரு, அதுக்கு ரிப்ளையா சதே வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. பைரன் வந்து இப்போ தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவரோட டான் ஜுவான், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் ரிவ்யூஸ், இந்த 3 ஒர்க்ஸ்லயுமே வந்து சதேவை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. எஸ்பெஷலா இப்ப டான் யுவான் எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு பிக்கரஸ்க் ஒர்க் அப்படித்தானே. அதுல வந்து அந்த ப்ரோட்டகனிஸ்ட் அவங்க வந்து ஒரு ரோகா இருப்பாங்க அப்படி. சோ அதுல பர்டிகுலரா நிறைய கேண்டோஸ் உண்டு. ஓகேவா, டான் யுவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேண்டோஸ் உண்டு. பர்டிகுலரா அந்த 3rd கேண்டோல தான் அவர் வந்து சதையை வந்து மார்க் பண்ணியிருப்பாரு. அதாவது சதையால ஒரு விமனோட டிசைர்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஹி டசன்ட் ஹேவ் தட் கேப்பபிலிட்டி, அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பைரன் வந்து ரிடிக்யூல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, சோ நான் பைரனோட ஒர்க்ஸ் வேணா திருப்ப ரிப்பீட் பண்றேன். இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட் ரிவ்யூவர்ஸ் சாட்லயே கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இது நம்ம லிட்டரரி மூமெண்ட் பாக்குற மாதிரி தான் இது கொஞ்சம் டீடைல்டா பாத்துட்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஸ்பெசிபிக்கா திருப்ப சொல்றேன் அப்படின்னா, யார் யாருக்காக என்ன ஒர்க் எழுதினாங்க அந்த ரிப்ளை வந்து முக்கியம். ஓகேவா, திடீர்னு இதுல ஏதாச்சும் கேட்டுட்டாங்க அப்படின்னு இல்ல டிஸ்கிரிப்டிவா ஏதாவது பாசேஜ் கொடுக்குறாங்க, நமக்கு அட்லீஸ்ட் க்ளூக்காகவாது யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நான் சாட்ல கொடுக்குற 3 ஒர்க்ஸுமே வந்து பைரனோட ஒர்க்ஸ். இந்த 3லயுமே பைரன் வந்து சதைவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. பர்டிகுலரா டான் யுவான்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3rd கேண்டோல. ஓகேவா, சோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைரனுக்கு வந்து அவருக்கு வந்து எந்த எபிலிட்டியுமே இல்லை, விமனை வந்து அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஒய்ஃப் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து பைரன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? குழப்பறேனா எதுவும்? எதுனாலும் இப்பவே கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே சிமிலர் டைட்டில்ல வருது இல்லையா, அதனாலதான் திருப்ப கேக்குறேன். லாஸ்டா சொன்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களா நோட்ஸ், அத மட்டும். அது ஒண்ணுமே இல்ல, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்க 3 ஒர்க்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ் பார்ட்ஸ், டான் யுவான், தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்த 3மே வந்து லார்ட் பைரனோட ஒர்க்ஸ் தான். இது கிளியரா? இந்த 3 ஒர்க்ஸ்லயுமே அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சதையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த 3 ஒர்க்குமே எழுதியிருப்பாரு. பர்டிகுலரா அந்த 2nd ஒர்க் இருக்குல்ல, டான் யுவான், அதுல ஏகப்பட்ட கேண்டோஸ் உண்டு. அதுல பர்டிகுலரா அந்த 3rd கேண்டோல தான் வந்து சதையை வந்து எதுக்குமே லாய்க்கு இல்ல, ஒரு விமனோட பிசிக்கல் டிசைர்ஸ வந்து சதையால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சதையை நல்லா திட்டி 3rd கேண்டோல வந்து பைரன் எழுதியிருப்பாரு. இது கிளியரா? கிளியர், தேங்க்யூ. ஓகே, சோ இப்போ நம்ம டான் யுவான்ல பாக்குறோம்ல, அதே மாதிரி இவர் இன்னொரு வேலையும் பார்த்திருப்பாரு பைரன். சதைவை மட்டும் இல்லாம கிங் ஜார்ஜ் த 3டையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, ஜார்ஜ் த 3 இருக்காங்க கிங், அவங்களையுமே வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு பைரன் வந்து. எதுல கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு இவங்க 2 பேரையுமே அப்படின்னா விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. அதாவது சதைவை வந்து 3 ஒர்க்ஸ்ல கிரிட்டிசைஸ் பண்றாரு, சதைவையும் ஜார்ஜ் த 3டையும் கம்பைன்டா எதுல கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. கிளியரா? விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல மேம். ஐம் சாரி, தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து வந்து சதே, த வந்து பைரன். ஆர்டிகல் முக்கியம். ஓகேவா, விஷன் நீங்க ஏதாவது ஒரு ட்ரிக் பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா தி விஷன் வந்து டீல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பைரனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி. ஜென்ரலா டிபி அப்படின்னா டியூபர் குளோசஸ் ஊருக்கே தெரியும். சோ நான் டிபின்னு ஞாபகம் வச்சுட்டேன். அப்ப த வந்தா பைரன், அப்ப ரிமைனிங் ஏ வந்துச்சுன்னா சதேதான். ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுட்டேன். உங்களுக்கு நீங்க எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி 2ஆ இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2ஐயும் ஞாபகம் வச்சோம்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ தி வந்து பைரன், வந்து சதே. உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட் எழுதும் போது யூஸ் பண்ணுவாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிற ரெண்டாவது ஆள் வந்து தன்ற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குமே நல்ல ஐடியா. ஆல்பபெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஏக்கு அப்புறம் தான் டி வருது. அப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். அதை பேரடி பண்ணி அதுக்கு ரிப்ளையா பைரன் வந்து தி விஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அதுலனா இயரை கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தடுத்த வருஷம் தானே, பாத்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு எப்படினாலும் சரிதான், உங்களுக்கு வந்து அது மெமரியில இருக்கணும். அதுதான் வந்து விஷயமே. சோ இப்ப சாட்ல ஒரு நேம் கொடுத்துருக்கேன்ல, குவிடேவோ ரெடிவிவஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து பைரனோட ஒரு சியோடனம். ஓகேவா? இந்த சியோடனம் எதுல யூஸ் பண்றாருன்னா, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இவங்களெல்லாம் திட்டிட்டு இருக்காருல, சதேவையும் கிங் ஜார்ஜ் III. சோ அதுக்காக இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்றதுக்கு அவர் யூஸ் பண்ற சியோடனம் தான் வந்து குவிடேவோ ரெடிவிவஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம கிட்டத்தட்ட லிட்டரரி உமன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ சியோடனம்ங்கிறதுனாலதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். சோ குவிடேவோ ரெடிவிவஸ் வந்து பைரனோட சியோடனம். எந்த ஒர்க் பப்ளிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். கிளியரா? சாட் பாக்ஸ்ல போடுங்களேன், ஸ்பெல்லிங் தெரியல. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அக்கா நிவேதா அக்கா. yes. அக்கா இது சதே வந்துட்டு கிங் ஜார்ஜ வந்துட்டு பயங்கரமா புகழ்ச்சி பேசினதுனால தானே அவரு இவருடைய செகண்ட் ஒர்க்ல சரி நீ அவரை புகழ்த்ததுனால இகழ்த்தியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆக்சுவலா எனக்கு நீங்க சொல்ற பாயிண்ட் நியூவா இருக்குது, எனக்கு தெரியல. பட் அது நான் சொல்லிருங்கல்ல, ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஐ திங்க் விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் இறந்துட்டாரு கிங் ஜார்ஜ். அதனால நம்ம சதே வந்துட்டு அவரை பிரைஸ் பண்ணி பயங்கரமா எழுதியிருப்பாரு. சோ சதைய கிண்டல் பண்ற மாதிரி சதைய பத்தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல எழுதும் போது இவரையும் சேர்த்து கலாய்ச்சிருப்பாரு அப்படின்னு நான் படிச்சேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல சதையோடது. சோ அதுல சதைய வந்து ஜார்ஜ் III வந்து பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இப்ப பைரனுக்கும் சதைக்கும் ஆகலன்னு ஆகிடுச்சு. பைரனுக்கு இப்ப சதைய பிடிக்காது. அப்போ சதைக்கு யார பிடிக்குமோ அவங்களும் பைரனுக்கு எனிமி மாதிரி தானே. சோ கிங்குங்கிறத கூட பார்க்காம அவரையும் விட்டு வைக்கல. சோ ரெண்டு பேருமே சதையையும் ஜார்ஜையும் சேர்த்தே வந்து தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாரு. கிளியரா? எஸ் மேபி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க வந்து which king? ஜார்ஜ் III. ஓகேவா? ஜார்ஜ் III. ஓகேவா? கிங்கோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆர்டிக்கல் வந்து கிளியர் தான். ஏன்னா இயர் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, 1821 1822. இப்போ நம்ம முதலே பார்த்தோம் அப்படிதானே, பைரன் தான் வந்து வம்ப வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. சதையோட ஒய்ஃபை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணனால அதுக்கு பதிலாக தான் வந்து சதை வந்து விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காருன்னு. சோ அந்த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சதை என்ன சொல்றாரு அப்படின்னா, கிங் ஜார்ஜ பிரைஸ் பண்றாரு ஒண்ணு, இன்னொன்னு ஒய்ஃபை கேவலப்படுத்தின பைரனை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஓகேவா? யார் கூட வந்து பைரனை வந்து சதையை கம்பேர் பண்றாரு அப்படின்னா சாட்டனோட. ஓகேவா? இப்ப பாரடைஸ் லாஸ்ட்ல வரும்ல, சோ அந்த சேட்டனோட வந்து பைரன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. பைரனை சதையை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஓகேவா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். சதையோட ஒர்க் விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் வந்து பைரனை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா சேட்டனோட கம்பேர் பண்ணி. அதுக்கப்புறமா பைரன் என்ன சொல்றாருன்னா, பைரனோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மாரல் வேல்யூஸ் எத்திக்கல் வேல்யூஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அது அடுத்து வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி யூத் எல்லாம் வந்து மிஸ்லீட் பண்ணுது, யூத்தை வந்து கரப்ட் பண்ணுது, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்லது இதனால நடக்க போறதே கிடையாது அப்படின்னு சரியா வந்து பைரனை வந்து ரிடிக்யூல் பண்றாரு. ஓகேவா? இந்த ஒர்க்ல இந்த பாயிண்ட் கிளியரா? சோ பைரனை எது கூட கம்பேர் பண்றாருன்னா சேட்டனோட கம்பேர் பண்றாரு. பைரனோட ஒர்க்ஸ்ல வந்து மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ்ங்கிறது சிங்கிள் பர்சன் கூட இருக்காரு. சோ அவர் வந்து நெக்ஸ்ட் வர பட்டிங் அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்குலாமே வந்து ஒரு உதாரணமாவே இல்லை. அவங்களோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி மிஸ்லீட் பண்றாரு, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து தப்பா கைட் பண்றாரு அப்படின்னு வந்து அவர் ராபர்ட் சதே வந்து சொல்றாரு. கிளியரா?
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைட்ல விஷன், அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுட்டு இன்னொரு சைட் த விஷன். விஷன்ல இப்ப நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பாக்குறோமோ அதுல எழுதி வச்சுக்கோங்க. தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன பாக்குறோமோ அதுல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? சொல்றது மேபி இதா இருக்கலாம், பட் டவுட்ஸ்னா கேளுங்க. இன்னொன்னு இப்போ பைரனோட ஒர்க்ல வந்து நம்ம பாக்குறோம் த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சதேவ தான் வந்து ஒரு திட்டுறாரு, பிளஸ் ஜார்ஜ் த தேர்டையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இப்ப ஜார்ஜ் த தேர்ட் வந்து ஒரு பேருக்கு தான், ஏன்னா சதே அவரோட ஒர்க்ல புகழ்ந்துட்டாரு, அப்படியா சரி உங்களையும் சேர்த்து ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையுமே திட்டுறாரு பைரன். ஸ்பெசிபிக்கா பைரனோட டார்கெட் வந்து சதே தான். அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பைரன் வந்து இப்ப சதே இருக்காரு, அவர் வந்து செத்து போயிட்டாரு, அவர் வந்து ஹெவனோட கேட்டுக்கு போறாரு அப்படின்னா, சோ ஹெவனோட கேட்ல வந்து செயின்ட் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அங்க போயிட்டு சதே வந்து அவர் எழுதின போயம்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வந்து செயின்ட் பீட்டர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் பொறுக்க முடியாம சதைவை தூக்கி லேக்ல எரிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ரிடிக்யூல் பண்றாரு. எதுக்காக பைரன் வந்து லேக்ல தூக்கி எரிஞ்சிருவாருன்னா, இவர் லேக் போயட்ல. சோ அதுக்காக எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு இது கூட மிஸ் பண்ணாம பைரன் வந்து சதையை வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பைரன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சதே நீ ஃபியூச்சர்ல ஒருவேளை செத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இது பண்ணாத, உன்னோட போயம்ஸ் எல்லாம் போய் யாருகிட்டயும் ரிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவங்கள வந்து அதை படிக்க சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒர்க்கை கன்க்ளூட் பண்றாரு. ஏதாவது விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? கிளியரா இந்த 2 ஒர்க்ஸ்லயும் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம்? ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். சோஃபார் பார்த்த வரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா? அக்கா அந்த கியூமேடா ரெடிவியஸ் சொன்னீங்களா, எதுக்கு சொன்னீங்க? அது அந்த குவிடிவா ரெடிவியஸ் அப்படிங்கிறது பைரனோட ஒரு சியோடனம். ஓகேவா? சோ அந்த சியோடனம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். புரியுதா? பைரனோட ஒர்க் வந்து அதான் என்ன பண்ண முடியுமா? ஏதோ 2 பேர் அன்மியூட் பண்ணலாமா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. இப்ப கேளுங்க, ஏதோ டவுட் கேட்டீங்களே. சோ தி விஷன் ஆஃப் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? என்னது எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் சொன்ன பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? பைரன் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு சொன்னீங்களா இது? ஓகே ஓகே ஓகே, வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப பைரனோட ஒர்க் இருக்குல்ல, தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதுல வந்து நமக்கு தெரியும் அவர் வந்து சதேவையும் ஜார்ஜ் தேர்டையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. சோ முக்கியமா சதேவை வந்து என்ன சொல்றாரு, இப்போ எல்லாருமே வந்து டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னெவிட்டபிள் அப்படிதானே. இப்ப சதேவா இருக்கிறாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சோல் வந்து ஈதர் ஹெவன் ஆர் ஹெல் போகும். இப்ப சதை தப்பி தவறி ஹெவன் பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெவனோட கேட் அந்த முன்னாடி அந்த கேட் கீப்பரா யார் இருப்பாங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர் இருப்பாங்க. அங்க வந்து சதே போவாரு, அவரோட போம்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அதை கேட்ட செயின்ட் பீட்டர் வந்து இரிட்டேட் ஆவாரு. சோ கோவம் வந்து அவர் என்ன பண்ணிடுவாருன்னா சதையை தூக்கி லேக்ல வீசிடுவாரு அப்படின்னு. நம்ம ஜென்ரலா இப்போ இதை பத்தி தெரியாதவங்க லேக்னா ஒரு குளத்துல வந்து சதைவை தூக்கி எறிவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் மீனிங் என்னது, அவர் ஒரு லேக் போயிட்டு அதனால அவரை வந்து லேக்ல தூக்கி எறியற அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா அவர் வந்து ஐரனிக்கலா வந்து மார்க் பண்றாருல. சோ அதுதான் கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பைரன் வந்து எப்படிதான் சதையை வந்து ஹியூமிலேட் பண்ணலாம், இன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த ஒர்க்ல இது பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? ஜென்ரலாவே பைரனோட சில ஒர்க்ஸ்ல சதையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்பெசிபிக்கா சதையை வந்து திட்டணும் அப்படின்னு மனசுல வச்சு எழுதின ஒரு ஒர்க் தான் தி விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ கிளியரா? Yes, clear. Thank you. Any other doubts? இருந்துச்சுன்னா ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் போட முடியுமா மேம்? ஹிண்ட் ஆக்சுவலா நான் எதுவுமே எழுதி வச்சு சொல்லல, ஒரு ஃப்ளோல தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எந்த பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றீங்களோ நான் போட்டு விடுறேன். இல்ல வேணாம் மேம்.
நோட்ஸ் எடுத்திருக்கேன், அதுல பாத்துக்கிறேன். ஓகே, நான் ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸ்லைட்ல இல்லாத பாயிண்ட்ஸ் லைட்டா போட முடியும். ஸ்லைட்ல இல்லாத பாயிண்ட்ஸா? ஓகே, நான் நாளைக்குள்ள போட்டு விட்டுறேனே. சரி, ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, கண்டிப்பா ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகே, ஓகே மேம். ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? Nirada, can you hear ஆ me? மேம், எஸ் மேம். You were saying pen name, some pseudonym, right? எஸ் மேம், பைரன் pseudonym மேம். Can you repeat it? எஸ் மேம். மேம், shall I put it in the chat box? Is that okay? Yeah, yeah. Okay மேம். நிவேதாக்கா, சொல்லுங்க. எங்க பைரனுக்கு இவ்ளோ காண்டு சதே மேல? அது பைரன்ட்டு தான் நம்ம ஃபியூச்சர்ல கேட்கணும். ஓகேக்கா. ஜென்ரலாவே லிட்ரேச்சர்ல அப்படிதானே, எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க ஒருத்தவங்களை இன்னொருத்தங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். நல்ல இப்ப கொஸ்டின். சதே இப்போ வேர்ட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணானா சரி, அவர் வந்து விக் பார்ட்டியை விட்டுட்டு ஜோரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்னு சொல்லலாம். சதே என்ன பண்ண? சதே இதே மாதிரி தான் பண்ணிருவாரோ? எனக்கு அந்த டீடைல்ஸ் தெரியலையே. தெரிஞ்சிச்சா நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா. இப்போ தேங்க்யூ. கிட்டத்தட்ட நம்ம லிட்டரரி மூமெண்ட் மாதிரி தான் டீடைலா பார்த்திருக்கோம். போயிட்டுன்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டு, பட் பரவாயில்ல. ஏன்னா இப்போ லிட்டரரி மூமெண்ட்ஸ் வச்சுமே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 லிட்டரரி மூமெண்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டோம். ஒன்னு லேக் போயிட்ஸ், இன்னொன்னு சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரி. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. ஓகே. ஸோ செஷன் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.
நீ மிஸ் பண்ணா இப்படிதான் மிதிப்பாங்களோ? சொல்லு, நீ இப்படிதான் மிதிப்பாங்களோ மிஸ் பண்ணா? கையெல்லாம் எங்க கொண்டு வச்ச? கருன்னு இருக்கு இந்த மண்ணுல விளையாண்டு விளையாண்டு. இப்படி நகவட்டி எடுத்துக்க விடு, நான் கீழே உட்கார போறேன் பாய விரிச்சு. என்ன கெஞ்சி கேக்குற? என்ன மிதிச்சு தள்ளுற நீ? உன் கூட நான் உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு தெரியல? அந்த அடுத்து தனிக்க வட்டிட்டாரு. இரு, ஐஸ் கட்டிலாம் சாப்பிடக்கூடாது. தெளிவதனமா சொல்றேன். நாட்டிதான் தண்ணி தண்ணி விளையாண்டுட்டே இருப்பேன். பேசக்கூடாது மேத்யூ. அம்மா சொன்னது கேட்டுச்சா? இப்படி பேசக்கூடாது. பெரியவங்க நான் பேசினா கூட பேசக்கூடாதுங்க, இப்படி எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு நீ சொல்லணும். சின்ன பையனா இருந்துட்டு இப்படி எல்லாம் நீ பேசினா எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நல்ல பழக்கத்தை படிச்சுக்கணும், சரியாம்மா? தப்பு தப்பா பேசக்கூடாது. அம்மா சொல்லிட்டே இருக்க, அந்த லைன் போட்டு நோட்டு அங்க இருக்கு, அதை எடுத்து எழுதுப்பா. அம்மாவே சொல்லிட்டாரு. பட்டுரும். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் வெடிச்சுட்டு அப்படி டம்மு டம்முன்னு அடிக்க கூடாது, ஃப்ரிட்ஜ் வெடிச்சிடும். நான் சொல்றேன் அங்க தள்ளி போ மேத்தி. ஏன் மேத்தி இப்படி பிஹேவ் பண்ற? தப்பு மேத்யூ. போய் எதையாவது எடுத்து உட்காந்து அதை படி, அந்த படத்தை எடுத்து பாரு, நச்சு பெரிய புக் எடுத்து படி, சத்தம் வரும்ல அந்த புக் எடுத்து படி, இப்போ அமைக்கி படி, பாட்டுக்க. அந்த அம்மா ஹேண்ட்பேக்குள்ளதான் இருக்கு, அம்மா எடுத்து வந்திருக்க பாரு.
ஹேண்ட்பேக் உள்ளேயாட்ட இந்த கட்டில கீழே ஒரு பச்சை கலர் பை இருக்குல்ல அதுல இருக்கு. அது இல்ல பச்சை கலர்ல ஒரு பேக் இருக்கு பாரு இந்த சைடு கட்டில் பக்கத்துல பச்சை கலர்ல பெரிய பை இருக்கு பாரு. கட்டில் எங்க இருக்கு? மைக் ஆன்ல இருக்கு.
Guys, good evening. Good evening, da. Good evening. Voice audible, Dana? Good evening, ma'am. Good evening, da. Voice clear? Yes, ma'am. Clear. Super. நான் ப்ரீவியஸா எடுத்தப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் பேப்பர் 1ல? வேதாஸ். யா, வேதாஸ். ஹையர் எஜுகேஷன் பார்த்துட்டு இருந்தோம், யூனிட் 10. அதுல நம்ம ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்ஷியன்ட் எஜுகேஷனை 2ஆ பிரிச்சோம். ஒன் இஸ் வேதிக் அண்ட் அதர் ஒன் இஸ் புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி. வேதிக்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? எஸ், சான்ஸ்கிரிட். புத்திஸ்ட்ல பாலி. எஸ். நம்ம அதை தொட்டு இட்ஸ் 2 weeks. ஓகேவா? 2 weeks ஆயிடுச்சு. இப்ப லைட்டா அல்லது கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்குள்ள செஷன்ஸ் என்ன அப்படின்னு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு அதுக்குள்ளேயும் இப்ப நம்ம பார்க்க போறதுக்கும் கனெக்ஷன் என்ன அப்படின்றது புரியும். இல்ல நான் சும்மா மிடில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன செரிமோனிக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க? எஸ், உப்பனாயா செரிமோனி. அந்த செரிமோனிக்கு அப்புறம் தான் அந்த பேபியை வந்து படிக்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு சிங்கிள் வேதாவை முடிக்கிறதுக்கு டோட்டலா எத்தனை இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க? 12 years. எஸ், 12 years அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் சோர்சஸ் ஆஃப் எஜுகேஷன்ல எந்த 4 திங்ஸ் பார்த்தாலும் வாட் ஆர் தே? Vedas, Vedas. எஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் தர்மசூத்ரா. எஸ், வேதாஸ், பிராமணாஸ், உபனிஷத் அண்ட் தர்மசூத்ரா அப்படின்னு சொல்லி 4 விஷயம் பார்த்தோம். அந்த 4மே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோர்சஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அந்த சோர்சஸ் ஆஃப் எஜுகேஷன் கீழே என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம், என்னென்ன கிரைட்டீரியா, ஐ மீன் என்னென்ன ஜான்ரால இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, இல்ல எந்தெந்த ஜான்ரால இருந்து அவங்க நாலேஜ் வந்து கலெக்ட் பண்றாங்க, சோர்சஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்டன் திங்ஸ் வந்து பார்த்தோம். அதுல இதிகாசானா என்னன்னு பார்த்தோம்? History. ஹிஸ்டரி. மீமாசா? Interpretation. எஸ், இன்டர்பிரேஷன். அண்ட் வர்த்தா அப்படின்ற செக்டாருக்கு கீழே என்னென்னலாம் படிச்சாங்க அவங்க வந்து? Agriculture, trade, commerce, animal husbandry. Agriculture, trade, commerce and animal husbandry. And Arthasastrala? Medicine. Polity. Yes, polity. Polity தான் நம்ம வந்து அர்த்தசாஸ்திரால படிச்சோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் தனுர்வித்யா அது Archery. அப்படின்னு சொல்லி அப்ப தனுர்வித்யா வந்து ஆர்ச்சரி அப்படின்னு சொன்னா அது எந்த எஜுகேஷன் கீழே வரும்? Physical education. பிசிக்கல் எஜுகேஷன். அத நம்ம கேம்ஸ் சொல்லுவோம். பிசிக்கல் கேம்ஸோட சான்ஸ்கிரிட் வேர்ட் Krida. கிரிடா. எஸ், கிரிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா எத்தனை வேதாஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? 4. What are they? Rigveda, Yajurveda, Samaveda, Atharvana Veda. Atharva Veda, yes. Rigveda, Yajurveda, Samaveda and Atharva Veda. 4 Vedas வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அதர்வ வேதால என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ஸ்பெஷலான டெக்ஸ்ட் ஒன்னு இருக்கும்ல, வாட் இஸ் தட்? Medicine and black Brahmana. மெடிசனும் பிளாக் மேஜிக்கும் தான் எதுல சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதர்வ வேதால சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யஜுர்வேதா வந்து 2 பார்ட்டா பிரிச்சாங்கன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து